Hello friends, welcome to Divya Aari Work. இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா 22 முடிச்சிருக்கோம். அடுத்து 23 வந்து கிராஸ் பாக்ஸ் செயின் ஸ்டிட்ச் தான் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க. எனக்கு ஒரு சின்ன வந்து இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்க இதெல்லாம் பார்க்கறீங்க அப்படினாக்க எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏன்னா கமெண்ட் பண்ணாதான் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து தெரியலனாலும் நான் வந்து அது அடுத்து நான் சொல்லி கொடுக்கிறதுக்கு. அதனால வந்து அதே மாதிரி நம்ம நிறைய வந்து நீங்க நம்ம சேனலை பார்க்குறீங்க. தயவு செஞ்சு வந்து Subscribe பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கும் எனக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 லைன் போட்டுக்கோங்க. இந்த 2 லைன் போட்டுக்கிட்டு இங்கேருந்து நம்ம கீழே லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன்லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி கிராஸாக, அதுக்கடுத்து கொஞ்சம் நீளமாக, அதுக்கடுத்து அதே மாதிரி இங்கே கிராஸாக, இப்படியே தான் நம்ம வந்து வர்டிக்கலாகவும் போட்டுக்கிட்டே போகணும். இப்படி கொஞ்சம் அதிகமாக. அதே மாதிரி இந்த பக்கம் இந்த 2 லைன் வந்து உங்களுக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறமா நீங்கள் வந்து பழகிட்டிங்கன்னா நீங்கள் எப்படினாலும் போடலாம். கற்றுக்கும் போது நம்ம இந்த லைன்ஸை வந்து பெரும்பாலும் இந்த லைன்ஸ் வந்து போட்டுக்கிட்டு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக வந்து உங்களுக்கு தெரிய வரும். பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்டார்டிங்கு இது எண்டை முடிச்சிடலாம். இதை நாட் போட்டுடலாம். நம்ம இப்படி நாட் பண்ணிடலாம். இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் வந்து ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னாக்கா அந்த பக்கம் வந்து ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டு அது பிறகு நாட் போட்டுட்டு, இப்போ இது எதுக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம குட்டி லாக்குன்றது போடவே கிடையாது. பாருங்கள் இப்படி வரும். இது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இந்த சாக்லேட் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு மாடல் கூட சொல்லலாம். இதை நம்ம கரெக்டாக வந்து அந்த பொசிஷன் வந்து பார்த்துக்கிட்டே நம்ம வந்து போட்டுட்டு போனோம்னா இது ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு போடுறதுக்கும் ஈஸியாக வந்து நீங்கள் போடலாம். நீங்கள் போடுறீங்க அப்படின்றத நான் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நான் அங்கே போடுறம்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இதை செய்யணும், இதை நிறைய பேர் கற்றுக்குறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சால் தானே நம்ம அடுத்தது வந்து போட முடியும். அதனால தான் நான் வந்து நீங்கள் வந்து போடுறீங்கன்னாக்கா நான் இந்த கிளாஸ் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்கள் அது வந்து நீங்கள் சொல்கிற பதிலில் தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப வந்து அழகாக போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து நிறைய பில்லோ கவர்ஸ்க்கு, இந்த மாதிரி ஸ்கர்ட்டனுக்கு இந்த மாதிரி நீங்களே வந்து கையில் இந்த மாதிரி போட்டு கூட அழகுபடுத்திக்கலாம். இதே வந்து நான் ஜரி த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இப்போ A1 மம்தா ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நம்ம எப்பயும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இதுக்கு எதுக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரெஷர் பாயிண்ட் எதுவுமே தரல. வந்து அப்படியே இப்போ வந்து கண்டினியூ பண்ணி கொஞ்சம் லாங்காக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், அப்படியே போயிட்டுருக்க வேண்டியது தான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஜரிலேயே போட்டுட்ருக்குறவங்க நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டுக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா விதமான நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து கற்றுக்கணும் இல்லையா. ஜரி த்ரெட்டும் கற்றுக்கணும், ரெண்டாவது வந்து சில்க் த்ரெட்டும் கற்றுக்கணும். ஏன்னா சில்க் த்ரெட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கற்றுக்கும் போது. ஏன்னா அது 2 நூல் ரொம்ப மெலிசான நூல், அது சீக்கிரமாக கட் ஆகிடும்ன்ற மாதிரி போட மாட்டீங்க. பட் இருந்தாலுமே நீங்கள் போட்டு பழகினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ செகண்டு
பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அழகாகவும் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி போடும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் போடலாம். நீங்கள் இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு ஒரு கலர் கொடுத்து போடலாம், இதுக்கு ஒரு கலர் கொடுத்து போடலாம். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாமே வந்து தையல் தான், அது விதவிதமாக நம்ம வந்து போடுறோம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். கற்றுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முழுசாக வந்து வீடியோவை பார்த்து போட்டு நல்லா வந்து நீங்களும் வந்து ஆரி ஒர்க் வந்து போடணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.